ஓகே, இப்போ வந்து நர்வ் சப்ளை வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி வந்து இந்த டயக்ராம் வந்து நம்ம வச்சுக்கோ. ஸோ நம்மளோட சென்சரி வந்து பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேட் பண்ணுது. பாராசிம்பத்தட்டிக் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. சென்சரி பாராசிம்பத்தட்டிக் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் வாசோ டைலேட்டேஷன் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு ஸ்டிமுலஸ் வருது, அப்போ வைரஸ் எல்லாம் அலர்ஜி வருது. ஸோ சென்சரினால வந்து நமக்கு இச்சிங் ஸ்டேஜ் வருது. வாசோ டைலேட்டேஷனால வந்து நமக்கு கண்டிஷன் ஆகுது. அதாவது கண்டிஷன் இஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். எப்படி வந்து இப்போ பிளட் வெசல்ஸ் அப்படின்னா நம்மளோட டர்பினேட் பண்ண மியூக்கோசா. ஸோ நிறையவே வந்து பிளட் இருக்கும். ஸோ இந்த அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா வந்து வாஸ்குலர் சைனஸ் ஃபுல்லாவே வந்து கன்ஜஸ்டட் ஆகிடும். அதனால கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்டிமேட்டஸாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பேஷண்ட் வந்து ஒரு நாளைக்கு 1 ஹவருக்கு மேலே 2 நாளுக்கு வந்து இவனுக்கு வந்து இச்சிங் ஸ்டீசிங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாராசிம்பத்தட்டிக் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, செக்ரேஷன் இருக்கு. அதாவது டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் நான் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அப்போ வந்து வைரல் காசஸ் வந்து மோஸ்ட்லி இருக்கு. அப்போ நமக்கு வந்து சளி பிடிச்சா வந்து ஹெட்டேக் வருது, ஆவி பிடிக்க சொல்லுவோம், அதெல்லாம் பண்ண சொல்லுவோம். நான் இன்ஃபெக்ஷன் வந்து அலர்ஜி இருக்கும். ஸோ நான் இன்ஃபெக்ஷன் நான் அலர்ஜிக்கு வந்து வேசமோட்டார் நானிப்பர் கெமிக்கல்ஸ் கோல்டு கெமிசின் அப்படின்றது வந்து இந்த பக்கம் இது மூணுமே வந்து இரிட்டேட் பண்ணும். சென்சரி அது வந்து பாராசிம்பத்தட்டிக் அப்படி வரும். ட்ரக்ஸ் ஆஸ்பிரின் பீட்டா ப்ளோக்கர் சிஸ்டோஜன் அப்படின்றது ஆஸ்பிரின் அப்படின்றது வந்து அரக்கிடோனிக் ஆசிட் வந்து பிரிச்சு விடுது. அப்போ நமக்கு வந்து அரக்கிடோனிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து காக்ஸ் பாத்வே எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிட்டு நம்மளோட இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும். அது செக்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். பீட்டா ப்ளோக்கர் அப்படின்னு சிம்பத்தட்டிக் ப்ளாக் பண்ண பாராசிம்பத்தட்டிக் இன்க்ரீஸ் ஆகுது. ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது வந்து நம்மளோட ஒரு பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேட்டர் ஆக்ட் ஆகுது. அதாவது ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதால. ஸோ நான் இன்ஃபெக்ஷன் வந்து அலர்ஜி பார்க்கலாம், ஐஜி மீடியேட்டட். ஸோ இங்க வந்து பெரினியல் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணாங்க. இது வந்து கேட்பாங்க. ஸோ ஸ்லீப் டெய்லி ஆக்டிவிட்டி வந்து அலர்ஜன் வந்து எவ்வளவு வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அலர்ஜியோட இதெல்லாம் வந்து தெரியும். ஆன்டி அலர்ஜிக்ஸ் வந்து கொடுக்கணும். ஆன்டி அலர்ஜிக்ஸ்னா வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ் நோஸ்க்கு வந்து ஸ்ப்ரே கொடுக்குறோம். ஓகேவா? ஸ்டீராய்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தா வந்து அந்த டிஸ்சார்ஜ் எல்லாம் காஸ் ஆகுது, இன்ஃப்ளமேஷன் காஸ் ஆகுது. அதனால ஸ்டீராய்ட் வந்து இங்க கொடுக்குறோம். ஆன்டி அலர்ஜன்ஸ் அப்படின்ற மாதிரி ஹிஸ்டமின்ஸ் மாதிரி. ஓகேவா? அது கொடுக்குறோம். ஏன்னா ஹிஸ்டமின் மாசல் டிகிரேஷன் ஆயிட்டு அதெல்லாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரிமூவ் அலர்ஜன். அதுக்கப்புறம் வந்து ஒமாலிசுமாப் மாஸ்டர் ஸ்டெபிலைசர் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து லியூகோடை ரிசெப்டர்ஸ் மாண்டிலுகாஸ்லாம் அஃபெக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ஆன்டிகோலினர்ஜிக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? ஆன்டிகோலினர்ஜிக்ஸ். ஸோ இது வந்து இன்ஃப்ளமேஷன் பார்த்தா அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது வந்து டீகன்ஜெஷன் பண்ணும். ஆக்சிமெண்ட் சொல்லி ஜலமெண்ட் சொல்லி அது வந்து வெசோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காஸ் பண்ணும். ஓகே, நான் வந்து அட்ரினர்ஜிக்கு மகிமா வந்து கோலினர்ஜிக்கு ஆன்டிகோலினர்ஜிக்கு வந்து பிராங்கோ வந்து டைலேட்டேஷன் பண்றதுக்கு வந்து நம்ம ஆன்டிகோலினர்ஜிக் யூஸ் பண்றோம். இல்லைனா வந்து அட்ரினர்ஜிக்ஸ் யூஸ் பண்றோம். இல்லைனா என்னோட தம்பி மிட்டாய்சன்ட்ரி இதெல்லாம் ஆஸ்தமோட ட்ரக்ஸ். ஓகே, வேசமோட்டார் ரைனைட்டிஸ் வந்து நான் ஃபர்னா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம எங்க பண்றோம்னா வந்து சேம் ஸ்டீராய்டு வந்து கொடுக்குறோம். அந்த லாஸ்ட் ஆக்ஷன் ப்ரிவென்ட் பண்றது ஆன்டி அலர்ஜிஸ் வந்து ஹிஸ்டமினுக்கு. அதாவது ஹிஸ்டமின் வித் ஆன்டிகோலினர்ஜிக் எஃபெக்ட்ஸ் வந்து யாரு நம்மளோட புரோமதசின் டைஃபெனைடமைன் உங்களுக்கு ஆன்டிகோலினர்ஜிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரே கலர் ரெண்டு வாங்க மீனிங் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துலயும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஏன்னா சிம்டம்ஸ் வந்து ஒரே மாதிரி பிரசன்ட் ஆவாங்க. அதாவது இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஒரே மாதிரி பிரசன்ட் ஆவாங்க. அப்போ இவங்க கிட்ட வந்து 3 விஷயத்தை வந்து கேட்கணும். இவங்க கிட்ட 3 விஷயத்தை வந்து கேட்கணும். என்னது ஃபேமிலியில் இருக்காங்களா, அவன் மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவன் மூக்க பாரு, மூக்குலேருந்து பின்னாடி பாரு. ஸோ ஃபேமிலி பாரு, ஃபேமிலி ஸ்டிக் இருக்கணும். அவன் மூஞ்ச பாரு. அதுக்கப்புறம் வந்து அவன் மூக்க பாரு, மூக்குலேருந்து பின்னாடி பாரு. அப்போ நெக்ஸ்ட் ஃபைல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். வாஸ்குலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ராஸ்ட் அப்படின்றது வந்து ஐஜி லெவல்ஸ் வந்து டெஸ்ட் பண்றது. ஸோ ராஸ்ட் அப்படின்றது வந்து ரேடியோ அலர்ஜன். ஓகேவா? சார்பென்ட் டெஸ்ட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்குலர் பிளட் எடுக்கிறோம், பேஷண்டோட பிளட் அதுல வந்து சீரம் செப்பரேட் பண்றோம். அது வந்து ஐஜி சோர்ஸ். அப்புறம் வந்து அலர்ஜன் எடுக்கிறோம். இது வந்து இங்க பயன் ஆகுது. அதுக்கப்புறம் ஆன்டி ஐஜி வந்து அது வந்து ரேடியோ இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவு ரேடியோ வந்து அவ்வளவு ஐஜி பிரசன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஓகே, ஸோ டெனிமார்கன்ஸ் லைன் வந்து இங்க இடிமா இருக்கு, கன்ஜெஷன் ஆகுறதுனால இடிமா இருக்கு, வைசோ டைலேட்டேஷன் ஆகுது. இங்க பாரு ஆக்சுவலி இங்க வந்து பெயின்னா இங்க வந்து பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, இடிமா அதிகமாகுது. இங்க வந்து பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகுது. ஸோ டைலேட் ஆகுது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. மெடிகாமெண்டோஸ் வந்து அது சார் வந்து சொன்னா நான் வந்து ஆக்சிமெண்ட் ஜலமெண்ட் 5 டேஸ் வந்து எடுத்து நிறுத்தி பாப்பா அப்படினாங்க. மெடிகாமெண்டோஸ் மெடிக்கல் நமக்கு தெரியும் என்ன, ஏன்னா வந்து அது செக்ரேஷன்ஸ் வந்து கிளியர் ஆகல. அப்ப அதை கிளியர் பண்ணி திரும்பி வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் பிரிவென்ஷன் இந்த ட்ரக் விட்டு நம்ம வந்து ஸ்டீராய்டு கொடுக்க ஆரம்பிச்சா சிஸ்டமிக் ஸ்டீராய்டு கொடுக்கலாம். ஓகேவா? இதே இடியோபேத்திக் ரைனைட்டிஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து ரொம்ப கிரானிக்கலா நமக்கு என்ன இருக்கு, இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கு, நான் இன்ஃபெக்ஷஸ் அலர்ஜி இருக்கு, வேசமோட்டார் இருக்கு. ஓகேவா? மெக்கானிக்கல் அப்படின்றது வந்து நேசல் சப்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த ஆப்போசிட்ல இருக்கிற டர்பினேட் அப்படின்றது மல்மனை ஹைப்பர்ட்ரோஃபி போகும். ஏன்னா வந்து அங்க பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்காது. இது வைசோ டைலேட்டேஷன் செக்ரேஷன்ஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நல்லாவே ரத்தம் வருதுன்னா அவங்க நல்லாவே குண்டா இருப்பாங்க. இன்ஃபிலிபிலிட்டி அதிகமா இருக்காது. அதுதான் ட்ரைனஸ். அங்க தான் வந்து பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி அதிகமா போகுது. அங்கதான் இரிட்டேட் ஆகுது. எம்டினோ சிண்ட்ரோம் அப்படின்றது நம்ம வந்து இன்ஃபிலிபிலிட்டி கொஞ்சம் தான் எடுக்கணும். ஃபுல்லாவே எடுத்துட்டோம்னா அதுல இருக்கிற ரிசெப்டர்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலி ரிசெப்டர்ஸ் இல்ல, ஆனா நம்ம பாடி என்ன சென்ஸ் பண்ணும், சென்சேஷன் ரிசெப்டர்ஸ் இருக்கு, கடவுள கொடுத்துறல ரிசெப்டர்ஸ், ஆனா சென்சேஷன் இல்ல நினைச்சு நம்ம பாடி. சோ அப்ப வந்து ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து மல்பெரி, இது வந்து பேல் மல்பெரி. ரெட் மல்பெரி அப்படின்றது ரைனஸ் பொலிடிசஸ் வரும். சிக் அப்படின்றது ட்ரை. அப்ப ட்ரையர் வந்து பண்ணிட்டே இருந்தா நம்ம மியூக்கஸ் இருக்கு, அது வந்து ட்ரை ஆகும். அப்ப மேக்ஸிமம் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்ஃபிலேட் அப்படின்றது அது வந்து ட்ரை ஆகும். சோ அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண எவோலியன்ஸ் அப்படின்றது வந்து பாராஃபின் எடுத்துக்கோ, கிளிசரின் எடுத்துக்கோ. இந்த மாதிரி புல்லோசா அப்படின்றது டர்பினேட் வந்து குண்டாயிடுச்சு. அப்ப இது வந்து பாலிப் மாதிரி நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? சோ ஆக்சுவலி இது குண்டாயிடுச்சுன்னா நம்மளோட சைனஸ் ட்ரைனேஜ் ஆகாது. அதனால கிரானிக் சைனசைட்டிஸ் இந்த பார்ஷியல் டிசெக்ஷன் வந்து பண்றோம்.